உளவுத்துறை ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ 1500 டிராக்டர்ல உணவுப் பொருட்களோட, தங்குற வசதியோட, வீடு செட்டப்போட பஞ்சாப், ஹரியானா மாநிலத்தை சார்ந்த விவசாயிகள் கூட்டம் கூட்டமா டெல்லியில வந்து கூஞ்சிக்கிட்டு இருக்காங்க. டெல்லி முழுவதும் 144 தடை சட்டம் போட்டிருக்காங்க. ஏறத்தாழ 30 நாட்களுக்கு இது தொடரும் அப்படின்னு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம டெல்லி முழுக்க ராணுவம், போலீஸ் பயங்கரமான கடுமையா குவிக்கப்பட்டிருக்கு. பஞ்சாப், ஹரியானால இருந்து டெல்லிக்கு வரக்கூடிய இடைப்பட்ட பகுதி இருக்கு பாத்தீங்களா? குறிப்பா பாத்தீங்கன்னா ஷம்பு எல்லை பகுதி இங்க முழுக்க வந்து கான்கிரீட் சுவர் வச்சு மூடப்பட்டிருக்கு. ஹரியானால இருந்து விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹரியானாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நதியான காக்கர் நதி மேல கட்டி இருக்கக்கூடிய பாலத்தை முழுசாவே அடைச்சிட்டாங்க அந்த நிர்வாகம். அது மட்டும் இல்லாம நதியில வறண்ட பகுதி வழியா விவசாயிகள் டெல்லிக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நதி வறண்டு இருக்க இடத்துல எல்லாத்தையுமே மிகப்பெரிய குழிகளை புல்டோசர் வச்சு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. டெல்லி சலோ, அதாவது டெல்லியை நோக்கிய பயணம் அப்படிங்கிற அடிப்படையில் பஞ்சாப் விவசாயிகளும் ஹரியானா விவசாயிகளும் கூட்டம் கூட்டமா லட்சக்கணக்கில் டெல்லியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனா டெல்லிக்கு உள்ள கால் எடுத்து வச்சுட்டாங்க. இவங்க டெல்லிக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு மோடி அரசாங்கம் பலகட்ட நெருக்கடிகளை வந்து போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா டெல்லி பகுதி இருக்கு இல்லையா, யூனியன் பிரதேசம், அது முழுக்க 144 தடை சட்டம் போட்டாங்க. கூட்டம் கூட்டமா யாரும் நிற்கக்கூடாது, 4 பேர்த்துக்கு மேலே எந்த இடத்துலையும் உட்கார்ந்து பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான நெருக்கடியான ஒரு நிலையை வந்து டெல்லியில் உருவாக்கியிருக்காங்க. இந்த நிலை அடுத்த 30 நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லி டெல்லி நிர்வாகமும் மத்திய அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. டெல்லியில் ஆத்மி ஆட்சியில் இருந்தாலும் டெல்லி நிர்வாகத்தை முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா தான். ஏன்னா இந்தியாவினுடைய யூனியன் மினிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் டெல்லி இருக்குது. அங்கே முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரமெல்லாம் கிடையாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி முழுக்க பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. எந்த விவசாயிகளோ கூட்டம் கூட்டமாக சாதாரண மக்களோ நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடை சட்டம் போட்டு போலீஸை குவிச்சு வச்சிருக்காங்க. ராணுவம், பேராமிலிட்டரி ஃபோர்ஸு எல்லாமே குவிக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை கேட்கும்போது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஹரியானாலிருந்து பஞ்சாப்லேருந்து விவசாயிகள் டெல்லியை நோக்கி போராட்டத்துக்கு வர்றாங்க. அவங்களுக்கு காலங்காலமாக கோரிக்கை இருக்குது. அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லிச்சு, ஆனால் இதெல்லாம் செஞ்சு தரல. இதெல்லாம் செஞ்சு தராமல் ஏன் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி டெல்லியை நோக்கி கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. அவங்க டெல்லிக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா வர்ற ரோடு எல்லாமே அடைக்கிறாங்க. எப்படி அடைக்கிறாங்க? புல்டோசர் வச்சு பெரிய பெரிய காங்கிரீட் பாலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 2 சுவரையும் தடுக்கிறதுக்காக காங்கிரீட் ஒரு பாலம் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை தூக்கி கொண்டாந்து ரோட்டில் வச்சு ரோட்டை மூடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்திய ஜனநாயக வரலாறுலேயே நடக்காத ஒரு விஷயம், ஊசி ஊசியான கம்பிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பிகளை சிமெண்ட்ல பதிய வச்சு ரோட்ல வைக்கிறாங்க. இது ஏதோ மன்னராட்சி காலத்தில் நடக்கிறது போன்ற ஒரு பிரமிப்பா இருக்கு. இது மட்டும் இல்லாம இதையும் தாண்டி ஏதாவது சின்ன சின்ன வழி கிடைக்கிற இடத்துல விவசாயிகள் பூந்து டெல்லிக்குள்ள வரும்போது அவங்க அடிச்சு விரட்டப்பட்டிருக்காங்க. கண்ணீர் புகை குண்டுகள் அவங்க மேல போடப்பட்டிருக்கு. இது ஏதோ இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கல. ஏற்கனவே போன வாரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானால பல மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க. சுத்தமாக டவரே கிடைக்கல. ஒருத்தர் இன்னொருத்தர் கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் வந்து டெல்லியை நோக்கி ஒரு போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு ஏற்கனவே பிளான் பண்ணி அதுக்கான ஒர்க்கை பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கு சக்ஸஸ் ஆகிடக்கூடாது, விவசாயிகள் ஆர்கனைஸ் ஆகிடக்கூடாது, அவங்க டெல்லியை நோக்கி வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் இது வேர்ல்டு நியூஸாக மாறும், இந்தியா முழுக்க நியூஸாக மாறும். இது வந்து பிஜேபி வரக்கூடிய தேர்தலில் வெற்றின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது மாதிரியான போராட்டங்கள் அவங்களோட வெற்றியை பின்னுக்கு இழுக்கும் அப்படிங்கிறத யூகிச்சு பாஜக அரசாங்கம் வந்து அவங்கள மிக மிக நெருக்கடிக்குள்ளே தள்ளியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்திலிருந்து டெல்லிக்குள்ளே வர்றாங்க. அப்படி வரும்போது இடையில மிகப்பெரிய நதி ஓடுது. குறிப்பாக வட இந்தியா முழுக்க நிறைய நதிகள் ஓடுது. அந்த நதிகள் மேலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலத்தை முழுக்க அடைக்கிறாங்க. பாலம் இருந்தால் தானே நீங்கள் டெல்லிக்கு வருவீங்க, நாங்கள் பாலத்தை மூடுறோம், முடிஞ்சால் நீங்கள் டெல்லிக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் அவங்களுடைய டிராக்டரை எடுத்துக்கிட்டு நதி வறண்டு கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த வறண்ட பகுதி வழியாக எப்படியாவது டெல்லிக்குள்ள நுழையலான்னு பார்க்கும்போது அந்த வறண்டு காஞ்சு கிடக்கூடிய பகுதிகளுடைய வழி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே புல்டோசர் வச்சு குழி பறிக்கிறாங்க. யார் அப்படின்னா அரசாங்கமே செய்யுது. இவங்க வந்து டெல்லியை நோக்கி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போது விவசாயிகள் வந்து காலங்காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
உலகமே பார்த்துச்சு. லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில கூடி அங்கேயே சாப்பாடு செஞ்சு, அங்கேயே தங்கி ஒரு பெரிய போராட்டம் நடத்துனாங்க. ஏன் நடத்துனாங்க அப்படின்னா, மோடி அரசாங்கம் கொண்டு வந்த 3 விவசாய சட்டங்கள். அந்த 3 சட்டமே பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயத்த முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டோட கையில கொண்டு போறதுக்கான சட்டமா இருந்ததுனால, விவசாய சங்கங்கள் ஒன்று திரண்டு போராட்டம் பண்ணி, அந்த விவசாய சட்டத்த தடுத்தாங்க. இது இந்திய வரலாறுல விவசாயிகள் அடைஞ்ச மிக முக்கியமான ஒரு வெற்றி. அந்த சட்டம் மட்டும் பாஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, இந்திய விவசாயம் அதானி, அம்பானி மாரியான பெரிய முதலாளிகள் கைக்கு கைமாறக்கு இருந்துச்சு. விவசாயிகள் எவ்வளவுதான் உற்பத்தி பண்ணாலும் அதை வாங்கி விற்கக்கூடிய சக்தி முழுக்க முழுக்க கார்ப்பரேட் கம்பெனிகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போற மாதிரி தான் சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அநியாயமான சட்டத்தை எதிர்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகள் கடுமையான போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அப்படி அவங்க வெற்றி அடையும் போது, அந்த போராட்டம் நடக்கும்போது, இந்த பாஜக அரசாங்கம் பல உத்தரவாதங்கள் அவங்கள்ட்ட குடுத்தாங்க. ஏன்னா விவசாயிகள் அந்த சட்டத்தை தடுப்பது மட்டும் இல்லாம, இன்னும் சில கோரிக்கைகளுக்கு சேர்த்தாம போராடினாங்க. அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சுச்சு. ஏற்கனவே பாஜக அரசாங்கத்துக்கு அந்த விவசாய சங்கங்கள் மேல பயங்கரமான கடுப்பு. இது மட்டும் இல்லாம அவங்க குடுத்த கோரிக்கை, அந்த கோரிக்கைக்கு தான் வந்து செய்ய போறேன்னு சொன்னக்கூடிய உத்தரவாதம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த உத்தரவாதத்தை எடுத்துட்டு இப்ப வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, அவங்க மேல மேலும் கோவத்த காமிக்கிறதுக்காக தான் இத்தனை நடவடிக்கை வந்து இப்ப பண்ணியிருக்காங்க. சரி, இவ்வளோ பெரிய நெருக்கடி குடுக்குற அளவுக்கு விவசாயிகளுடைய கோரிக்கை தான் என்ன அப்படின்னா, அவங்க அடிப்படையில 3 கோரிக்கைய முன்வைக்கிறாங்க. அதுல முதல் கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு காலங்காலமா கிடைச்சிருக்கக்கூடிய மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ்ன்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலை. அதாவது வேளாண் பொருட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கு பார்த்தீங்களா? அந்த விலைய யாரும் மாத்தாத மாரி உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியால பார்த்தீங்கன்னா, காலங்காலமா இந்திய அரசாங்கம் வந்து விவசாய பொருட்கள வந்து விவசாயிகள்ட்டருந்து நேரடியா கொள்முதல் பண்றாங்க பார்த்தீங்களா? அப்படி கொள்முதல் பண்ணும்போது, ஒரு உத்தரவாத விலை குடுத்து தான் வந்து அத கொள்முதல் பண்ணுவாங்க. இப்ப விவசாயிகள் அவங்களே உற்பத்தி பண்ணி, நேரடியா சந்தையில விக்கக்கூடிய சூழல் வரும்போது, சந்தைகள் வந்து சில ஆட்களால கட்டுப்படுத்தப்படும். குறிப்பா தனியார் ஆட்களால, ஒரு சில மனிதர்களால சந்தை வந்து கட்டுப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, விவசாயிகளுக்கு வந்து உரிய உற்பத்தி விலை கிடைக்காது. அது மட்டும் இல்லாம உரிய லாபம் கிடைக்காது. ஸோ, அதனால இந்தியா விவசாயிகள காப்பாத்துறதுக்காக காலங்காலமா இந்தியால ஃபாலோ பண்ணப்பட்ட சிஸ்டம் என்ன அப்படின்னா, மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ். அதாவது குறைந்தபட்ச உத்தரவாத விலை. இந்த விலை குடுத்து இந்த பொருள விவசாயிகள்ட்ட இருந்து வாங்குனா, விவசாயிகள் பத்திரமா இருப்பாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த சிஸ்டம் தான் அது. ஏன்னா நேரடியா விவசாயிகள் வந்து மிகப்பெரிய முதலாளிகளோட நின்னு சந்தையில வித்து லாபம் அடைய முடியாது. இது நேரடியா சந்தைக்கு வருது அப்படின்னா, ஒரு சிலவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள சந்தை போயிரும். அதுக்கு ஏத்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மோடி அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்த முயற்சி பண்ணாங்க. அதை எதிர்த்து விவசாயிகள் வெற்றி அடைஞ்சாங்க. இப்ப இந்தியாவுல பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் விவசாயத்துல ஈடுபடுறாங்க. நீங்க அமெரிக்கா மாரி, ஐரோப்பா மாரி நாடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, 1% இல்ல 2% மக்கள் தான் விவசாயத்துல இருக்காங்க. ஏன்னா, அங்க விவசாயம் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் மாரி செயல்படும். ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல பண்ணை வச்சிருப்பாங்க. நவீன இயந்திரத்த கொண்டு வந்து அந்த பண்ணைகள்ல வந்து விவசாயத்த செய்வாங்க. அந்த நவீன இயந்திரங்கள் வாங்குறதுக்கும், நவீன முறையில விவசாயம் பண்றதுக்கும் தான் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் மானியம் குடுக்குறாங்க. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. இந்தியால விவசாயம் அப்படிங்கிறது கலாச்சார பண்பாட்டோடு சேர்ந்த நெருங்கிய உறவுடையது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் இந்தியாவுல அதிகப்படியான மக்கள் விவசாயத்தில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விவசாயத்த பாதுகாக்கணும் அப்படின்னா, அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு அரசாங்கம் ஒரு மினிமமான விலைய குடுக்கணும் அப்படிங்கிறாங்க. விவசாயம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வந்து வெறும் நெல்லோ, இல்ல கோதுமையோ இத பயிர் பண்றவங்க மட்டும் விவசாயம் நெனச்சுக்காதீங்க. எல்லா விவசாய பொருட்களுக்கும், எல்லா உற்பத்தி பொருட்களுக்கும் இங்க வந்து ஒரு மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ் இருக்கு. அதுல குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லு, கோதுமை, பார்லி, ராகி, சோளம் இது மாரி எல்லா பொருட்களுக்குமே இருக்கு. இது எல்லாமே மோஸ்ட்லி உணவு பொருள் தான். இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பருப்பு வகைகள். அது கடலையா இருக்கட்டும், இல்ல உளுந்தா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும். இது மட்டும் இல்லாம எண்ணெய் வித்துக்கள். அதாவது எல்லா எண்ணெய் பொருட்கள் அது எள்ளு எண்ணெயா இருக்கட்டும், சூரியகாந்தி எண்ணெயா இருக்கட்டும், இல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கடல் எண்ணெயா இருக்கட்டும், இது உற்பத்தி பண்றது பொருட்களா இருக்கட்டும். இது மட்டும் இல்லாம கரும்பு உற்பத்தியா இருக்கட்டும், இல்ல காஃபி உற்பத்தி பண்றதா இருக்கட்டும். இது மாரியான எல்லா பொருட்களுக்குமே உணவுப் பொருளிலிருந்து வணிக பொருள் வரைக்கும் எல்லாத்துக்குமே அரசாங்கம் ஒரு மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ குடுக்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விவசாயம் சார்ந்த உற்பத்திகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓரளவுக்காவது பாதுகாப்பா இருக்கு. முற்று முழுதா பாதுகாப்பா இருக்குதுன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. விவசாயிகள் காலங்காலமா இங்க வறுமையில செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா, இந்த மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு. அந்த கொஞ்சம் சப்போர்ட்டையும் கழட்டி உடைச்சு விட்டுட்டு, விவசாயிகள நேரடியா நீங்க வந்து மார்க்கெட் அதாவது சந்தையோட மோதிக்குங்க. விவசாயிகளுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அரசாங்கம் நேரடியா களத்துல சொல்லுது. எனக்கும் விவசாயிக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. ஒரு பக்கம் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கங்க, நீங்களே கொண்டு சந்தையில வித்துக்கங்க, நீங்களே கார்ப்பரேட்டோட டீல் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. கார்ப்பரேட்டோட விவசாயிகள டீல் பண்ண விட்டா, ஒரே நாள்ல ஏன் ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்திய விவசாயிகள் மொத்தமா அழிக்கப்படுவாங்க. அப்படி அழிஞ்சா என்ன ஆகும்? இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் வேலை இல்லாத இடத்துக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாம உணவு பொருளோட விலை பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகும்.
ஏன்னா அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய் எல்லாத்தையும் விலை முடிவு பண்ணுறது கார்ப்பரேட்டாக இருப்பான். ஏன்னா அவன் தான் நேரடியாக விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற நிலைமை வரும். இந்த நிலைமெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸை உறுதிப்படுத்துகிற மாதிரி சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி காலங்காலமாக விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு உச்சபட்சம் தான் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லியை நோக்கி விவசாயிகள் வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. ஏன்னா மோடி அரசாங்கம் வந்து 3 புதிய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன சட்டங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகளின் உற்பத்தி, வர்த்தகம் மற்றும் வணிகச் சட்டம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் விலை ஒப்பந்த உத்தரவாதம் மற்றும் விவசாய சேவைகள் சட்டம். அது மட்டும் இல்லாமல் 3வது அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம். இந்த 3 சட்டத்தையும் மோடி அரசாங்கம் கொண்டு வந்தபோது அதை கடுமையாக எதிர்த்து அதை நிறுத்தினாங்க. இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 சட்டமே பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா விவசாயிகள் வந்து அழிக்கப்படுவாங்க, முழுக்க முழுக்க கார்ப்பரேட் மயமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் விவசாயிகள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தி சக்ஸஸாக இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராமல் தடுத்தாங்க. இது தடுக்கப்பட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்ப்பரேட் முதலாளிகள், குறிப்பாக அம்பானி, அதானி, பிர்லா இது மாதிரியான ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பெரிய பெரிய பொருட்களை வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தாலும் இந்த உணவுப் பொருட்கள் மேலே எப்பவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய கண்ணு. ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது 100 கோடிக்கு அதிகமாக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு. இங்கே நுகர்வு நிறையா இருக்குது. தினம் மக்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ உணவுப் பொருட்களை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா இன்னும் நிறையா லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த குறிப்பிட்ட முதலாளிகள் வந்து இந்த உணவுப் பொருட்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து கொண்டு வரக்கு முயற்சி பண்ணாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களில் ஆப்பிள் உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்பிள் உற்பத்திக்கு மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ் வந்து தடுக்கப்பட்டு இன்றைக்கி முழுக்க முழுக்க அதானியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதில் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா காஷ்மீர் ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, காஷ்மீர் ஆப்பிளை உற்பத்தி பண்ணுறது விவசாயிகள். ஆனால் அதை முழுக்க முழுக்க வாங்கி சந்தையில் விற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதானியினுடைய குழுவாக மாறிடுச்சு. இப்போ அதானி தான் காஷ்மீர் ஆப்பிளை வந்து விலை நிர்ணயம் பண்ண வேண்டிய இடத்துக்கு நகர்ந்துட்டார். இதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களும் கார்ப்பரேட்காரங்க வந்து விலை நிர்ணயம் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் தான் தடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தடுக்கப்பட்ட அந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2020 அப்போ மோடி அரசாங்கம் வந்து போராட்டத்தை கைவிடும்போது சில கோரிக்கைகளை வந்து விவசாயிகள் முன்வைக்கிறத ஏற்றுக்கிட்டு இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோன்னு சொன்னாங்க. அப்படி என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, குறைந்தபட்ச ஆதரவு விலை அளிப்பதாக அரசு உறுதியளிக்குது. ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலை நாங்கள் தருவோம், அதுக்கு ஒரு தனி சட்டமெல்லாம் கொண்டு வரோம்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் 2020 விவசாயிகள் போராட்டம் நடந்தப்போ அவங்க மேலே தடியடி நடத்தப்பட்டுச்சு. அவங்க மேலே வழக்குகள் பதியப்பட்டுச்சு. அவங்க மேலே பதிஞ்ச வழக்குகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் எடுத்துருவோம், கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு விவசாயிகளே சொன்னாங்க. அதை நாங்கள் எடுத்துருவோம்னு மோடி அரசாங்கமே சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் மேலே போடப்பட்ட வழக்குகள்லாம் வந்து திருப்பி எடுக்கப்படலை. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லக்கிம்கோரி சம்பவம், அதாவது அந்த லக்கிம்கோரி பகுதியில் விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது மத்திய உள்துறை துணை அமைச்சருடைய கார், எஸ்யூவி கார், அதாவது ஒரு பையன் ஓட்டிட்டு வந்த கார் விவசாயிகள் போராட்டத்துக்குள்ளே பூந்து அடித்து விவசாயிகளை கொன்னுச்சு. அதில் விவசாயிகள் செத்து போனாங்க. அவங்களுக்கு தலா 10 லட்சம் கொடுங்கன்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கை முன் வச்சாங்க. அந்த குடும்பம் இன்றைக்கி நடுத்தெருவில் நிற்குது. அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். அதுக்காக அந்த குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுங்கன்னு வந்து விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. விவசாயிகள் ஒன்று திரண்டு டெல்லியில் போராட்டம் நடத்துகிறாங்க. அப்படி போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு மத்திய ஆளும் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரனோட பையன், அவருடைய காரு எஸ்யூவி வந்து அப்படியே இடித்து தள்ளி போய் நசுக்கிட்டு போகுது விவசாயிகளை. அதில் செத்து போனாங்க மக்கள். 2021 லக்னோவில் குறிப்பாக அந்த லக்கிம்கோரி அப்படிங்கிற பகுதியில் நடந்த இந்த சம்பவம் உலகம் முழுக்க காமிக்கப்பட்டுச்சு. எல்லா டிவியும் போட்டாங்க. நியூயார்க் டைம்ஸ் முதல் கொண்டு கட்டுரை எழுதினாங்க. இது மிக மிக மோசமான தன்மை அப்படின்னு கனடாவினுடைய பிரதமர் கண்டனம் தெரிவித்தார். ஏன்னா போராடக்கூடிய விவசாயிகள் காரை ஏற்றி கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இப்படி கொலை பண்ணதுனால அவங்க குடும்பங்கள் வந்து இன்றைக்கி நாசமாக நிற்குது. அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுங்கன்னு தான் கேட்டாங்க. அது கொடுக்கப்படலை. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் கமிஷன்ஸில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியும் கோரிக்கை வச்சாங்க. அதையும் இவங்க நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. அதை தான் அவங்க கேட்குறாங்க. சுவாமிநாதன் கமிஷனில் விவசாயிகளுடைய பயிர் செலவை விட 1.5 மடங்கு அதிகமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுங்கன்னு கேட்டாங்க. அது இன்னும் கொடுக்கப்படலை, உத்தரவாதம் அளிக்கப்படலை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ் அப்படிங்கிற பேரில், அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுடைய உற்பத்தி, விநியோகம், லாபம் எதையுமே பொருட்படுத்தாமல் ஏதோ ஒன்று குத்து மதிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குத்து மதிப்பாக கொடுக்குறதையே அவங்க நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே விவசாயிகளுடைய உற்பத்தி செலவு என்ன, அவங்களுக்கு என்ன லாபம், இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு ஒரு 1.5 மடங்கு அதிகப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கமிஷன்களும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்ருக்கு. அதை செய்யலை இவங்க. அதுக்காகத்தான் திரும்பவும் டெல்லியை நோக்கி இந்த போராட்டம் துவங்கி இருக்கு. இப்படி தொடர்ச்சியாக விவசாயிகள் சைடுலேருந்து ஏற்கனவே 2020 நடந்த போராட்டம் மாதிரியே இப்போ ஒரு போராட்டம் துவங்கி இருக்கு. கேட்டால் விவசாயிகள் வந்து போராடுறாங்க, அவங்க வந்து சமூக அமைதியை கெடுக்கிறாங்க அப்படின்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் துவங்குறதுக்கு முன்னாடியே விவசாயிகள் பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் இவங்க கொடுத்த கோரிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோரிக்கைக்கான வாக்குறுதியை நிறைவேற்றலை இவங்க.
அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து களத்தில இறங்கியிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 11ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா வந்து கலந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்துக்கிறாரு. இது மட்டும் இல்லாம உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் இவங்க 3 பேருமே கலந்துக்கிறாங்க. யார் கூட? விவசாயிகளோட நடந்த பேச்சுவார்த்தையில. அந்த பேச்சுவார்த்தையில ஒரு முடிவு எட்டப்படல. இதுல ரொம்ப 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 வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே நடந்த 2020ல விவசாயிகள் போராட்டம் நடந்து சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுச்சு இல்லையா? அந்த கோரிக்கைகளுக்கு மோடி அரசாங்கம் சில உத்தரவாதம் குடுத்திருந்தாங்க இல்லையா? அது என்ன உத்தரவாதம்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. இத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மோடி அரசாங்கத்தினுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் உலகத்தையே திரும்பி பார்க்குற போராட்டம் 2020ல நடந்துச்சு. கனடா பிரதமர் முதற்கொண்டு வந்து அறிக்கை குடுத்திருந்தாங்க. உலகத்தில எல்லா பத்திரிகையும் எழுதியிருந்துச்சு. இந்தியா முழுக்க எல்லா பத்திரிகையுமே பேசப்பட்டுச்சு. சோசியல் மீடியா முழுக்க இதுதான் டிஸ்கஷனா இருந்துச்சு. அந்த போராட்டத்துக்கு பயந்து தான் மோடி அரசாங்கம் வந்து 3 சட்டத்த திரும்பி பெற்றாங்க. அந்த போராட்டத்த நடத்தின இதே விவசாய அமைப்புகள் வந்து கோரிக்கைய முன் வச்சாங்க. அந்த கோரிக்கை என்னென்ன அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு மோடி அரசாங்கம் சொல்லுச்சு. ஆனா, அதே மோடி அரசாங்கத்தினுடைய 3 கேபினெட் மினிஸ்டர்ஸ் வர்த்தகத்துறை அமைச்சர், உள்துறை இணை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் இவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு என்ன கோரிக்கை வச்சாங்க? அத எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இத பார்க்கும்போது ரொம்ப அவமானகரமாவும், ரொம்ப மன வலிக்கிற மாரியும் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் பசி ஆறுறாங்க அப்படின்னா, இந்த விவசாயிகள்னால தான். அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால தான் நமக்கு சோறு கிடைக்குது. அந்த விவசாயிகளும், அந்த விவசாயத்தையும் கார்ப்பரேட் மயமாக்காம, லாபத்த நோக்கி நகர்த்தாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய ஒரு அடிப்படை கடமை. ஆனா, அந்த அடிப்படை கடமைய வந்து பின்பற்றாம, அந்த கடமைக்கு நேர் எதிராக விவசாயிகளை வந்து கார்ப்பரேட்டுகளோட மோத விடுறதுக்காக சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க விவசாயிகள். அந்த விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை பொருட்படுத்தாமல் இருக்குது அரசு. இது மட்டும் இல்லாம, போராட்டத்துக்காக வரக்கூடிய அந்த விவசாயிகள மிக மோசமா நெருக்குற மாரி, பயங்கரமா ஒடுக்குற மாரி, அவங்க வர்ற வழியிலேயே கான்கிரீட் சுவர் வச்சு தடுக்குறாங்க. ஊசி ஊசியான கம்பிகள வந்து சொருகுறாங்க. எல்லா புகைப்படங்களும் எல்லா பத்திரிகையிலயும் வந்திருக்கு. அவங்க ஏதாவது ஆற்றங்கரை வழியா பூந்து உள்ள வந்துறக்கூடாது அப்படிங்கிறக்காக, வறண்டு கிடக்கக்கூடிய அந்த ஆத்து பகுதிகள வந்து புல்டோசர் வச்சு தோண்டி குழியாக்குறாங்க. இதையும் தாண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகள் ஏறத்தாழ 1500க்கு அதிகமான டிராக்டர்ல வீடு மாதிரியே செட்டப் போட்டு ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க தெளிவா, 6 மாசத்துக்கு நாங்க நின்னு போராட போறோம். அதுக்கான உணவுப் பொருள் எல்லாமே இந்த டிராக்டர்ல இருக்கு. அந்த வீடு மாரி செட்டப் போட்ட அந்த டிராக்டர்கள எடுத்துக்கிட்டு டெல்லிய நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாதி பேர் வந்துட்டாங்க. டெல்லிய சூழ்ந்துட்டாங்க. ஒரு பக்கம் ஹரியானாலருந்து, இன்னொரு பக்கம் பஞ்சாப்லருந்து வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம பீகார்லருந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு வந்திருக்கு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, பீகார்லருந்து விவசாயிகள் வந்து கூட்டம் கூட்டமா டெல்லிய நோக்கி வரப்போறாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளோடயும் அவங்க பேச்சுவார்த்தையில இருக்கிறாங்க. ஏறத்தாழ 200 விவசாய அமைப்புகளோட வந்து இந்த விவசாயிகள் அமைப்புகள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அப்ப இவ்வளவு விவசாயிகள் ஒன்று திரண்டு டெல்லிய நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விவசாயிகள் வந்து டெல்லிய நோக்கி வர்றது அப்படிங்கிறது வந்து புதுசு கிடையாது. ஏற்கனவே வந்து 2020ல நடந்திருக்கு. அத மனசுல வச்சுட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 1 மாசம், 2 மாசமாவே விவசாயிகள் அமைப்புகள் வந்து ஒன்று கூடி பேசுறாங்க. அவங்க டெல்லியில ஒரு பெரிய போராட்டம் நடத்த போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஹரியானா மாநிலத்திலயா இருக்கட்டும், இல்ல பஞ்சாப்ல சில பகுதிகள்லயா இருக்கட்டும், போலீஸும், உளவுத்துறையும் வந்து இந்த மாநிலத்துக்குள்ள பயங்கரமா உள்ள புகுந்து ஊடுருவி பல தகவல்கள கலெக்ட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம தெரு தெருவா போய் விவசாயிகள் வாழக்கூடிய பகுதி இருக்கு பார்த்தீங்களா? அந்த பகுதிக்குள்ள பூந்து வண்டியிலேயே பிரச்சாரம் பண்றாங்க. போராட்டம் பண்ணீங்க அப்படின்னா, உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம சில வீடியோக்கள உருவாக்கி சோசியல் மீடியால வந்து போலீஸ் வந்து மிரட்டல் விடுறாங்க. இது மட்டும் இல்லாம எந்தெந்த விவசாயி எவ்வளோ நிலம் வச்சிருக்காங்க? அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? அவங்களோட பாஸ்போர்ட் இருக்கா? அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? இதை எல்லாத்தையும் கணக்கெடுத்து ஒட்டுமொத்தமா எந்தெந்த விவசாயி எல்லாம் போராட்டத்தில ஈடுபடுறாங்களோ, அவங்கள மொத்தமா முடிக்கிறதுக்கான பல வேலைகள இவங்க செய்றாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த விவசாயிகள் இன்னைக்கு போராட்டத்தில குதிச்சிருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டில தான், தன் சொந்த விவசாயிகள், இங்க வாழக்கூடிய நூத்துக்கணக்கான கோடி மக்களுக்கு சோறு போட்டுட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை அடக்கி ஒடுக்குறதுக்காக சட்டங்கள் கொண்டு வரப்படுது. அதை மீறி போராட்டத்தில் இறங்கக்கூடிய விவசாயிகள் அடிச்சு ஒடுக்கி நொறுக்கப்படுறாங்க. அவங்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்படுது. அவங்களுடைய நிலம் குறித்தான தகவல்கள் முடக்கப்படுது. அவங்களுடைய வீடு, சொத்து விவகாரம் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணப்படுது. இது எல்லாமே இந்திய ஜனநாயகத்தையே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகக்கூடிய விஷயம். இந்தியாவினுடைய ஆணி வேரா இருக்கக்கூடிய விவசாயமும், விவசாயிகளும் பாதுகாக்கப்பட்டா மட்டும் தான் இந்தியா அப்படிங்கிற நாடே பாதுகாக்கப்படும். அந்த பாதுகாப்ப உறுதிப்படுத்துற மாரி தான் அரசாங்கங்கள் நடந்துக்கணும். அதுக்கேத்த மாரி தான் சட்டம் கொண்டு வந்துக்கணும்.
ஆனால் அதுக்கு நேர் எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டங்களையும் திட்டங்களையும் எதிர்த்து போராடுறதுக்கு கூட இந்த விவசாயிகளுக்கு, எளிய மனிதர்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும்?